செய்யலாமா? சுபி, ஓகே சுபிமா, நீ சொல்லு கூட்டாஞ்சோறுனா என்னன்னு சொல்றான். எனக்கு தெரியாது. நல்லா இருக்கா? நாங்க கூட்டாஞ்சோறு செஞ்சா எல்லாம் வரீங்களா? எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பண்ண போகிறோம்னா, நானும் எங்கள் குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து நம் 90s கிட்ஸ் கண்டிப்பாக இதை எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சுருப்பீங்க, விளையாடிருப்பீங்க. ஆமாங்க, கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கூட்டாஞ்சோறு. சரி, ஓகே. 90s கிட்ஸா? நானும் 90s கிட்ஸ் தான். நம்மளுக்கு எல்லாம் கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியும், சரிங்களா? ஆனால் இப்போ உள்ள இந்த பசங்களுக்கு கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியுதான்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தராக கேட்போம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? உனக்கு தெரியுமா? சரி, ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மோனிஷ் கிட்ட இருந்து கேட்போம். மோனிஷ், கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியுமா? நம்ம பானையில சமைச்சு சாப்பிட்றது தான் கூட்டாஞ்சோறு. பானையில் சமைச்சு சாப்பிட்றது தான் கூட்டாஞ்சோறா? சரி, ஓகே. நம்ம விறகு பத்த வச்சு அது மேல பானையை வச்சு அது செஞ்சு சாப்பிட்டா கூட்டாஞ்சோறு. அப்படியா? சரி, ஓகே. சுபி, ஓகே சுபிமா, நீ சொல்லு கூட்டாஞ்சோறுனா என்னன்னு சொல்றான். எனக்கு தெரியாது. தெரியாதா? எதனா சொல்லு. கூட்டாஞ்சோறு எனக்கு பேர் மட்டும் தான் தெரியும். அப்படி அது எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாதா? சரி, ஓகே, அப்பா சொல்லித்தர, சரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து செய்யறதா கூட்டாஞ்சோறு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து செய்யறதா கூட்டாஞ்சோறா? சரி, ஓகே, ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம தெருவில் இருக்க பசங்க எல்லாம் சும்மா விளையாட்டு இருக்கும் போது அவங்களுக்கு போர் அடிச்சுன்னா நம்ம ஒரு கூட்டாஞ்சோறு சொல்லிட்டு செஞ்சு கும்பலா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுறதா கூட்டாஞ்சோறு. சரி, ஓகே. என்ன சொல்லி கொடுத்த? உன்னை கேட்கும் போது நீ சொன்னியா? நீ சொல்லுமா கூட்டாஞ்சோறுனா என்னம்மா? கைனில உட்காந்து சாப்பிடுறதுதான் கூட்டாஞ்சோறு. அது சொன்னத அப்படியே இந்த பொண்ணு சொல்லுது. வேற எதனா சொல்லு. அது அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாது. நர்மதா சொன்னது நீ சொல்லக்கூடாது. தெரியலையா? தெரியல, ஐடியா இல்லையா? சரி. ஸோ இப்போ வந்து கூட்டாஞ்சோறுனா என்னன்ட்டு பசங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஓகே, அதில் ஒரு சிலர் சொன்னது ஓரளவுக்கு ஒட்டி போச்சு. இப்போ நான் சொல்கிறேன் கூட்டாஞ்சோறுனா என்னன்னு, ஓகேவா? எல்லாருக்குமே கூட்டாஞ்சோறுனா என்னன்னு சொல்கிறேன், சரியா? இப்போ கூட்டாஞ்சோறுன்றது, இப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கீங்களா? இல்லை, எல்லாம் வேறு வேறு வீட்டு தானே. ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுறீங்க, ஓகேங்களா? விளையாடும் போது நீ என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டிலேருந்து உன் கையில் என்ன கிடைக்குதோ அதை நீ கொண்டு வர. அரிசியோ, தக்காளியோ, வெங்காயமோ, இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொருள் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வரணும், சரியா? அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது கடையில் போய் வாங்கக்கூடாது. உங்கள் கிட்ட என்ன இருக்கோ, உங்கள் கையில் என்ன இருக்கோ, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரணும். கொண்டு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைஸாக டீமாக ஒர்க் பண்ணி கூட்டாக சேர்ந்து செய்யறதுக்கு பேர் தான் என்னது? கூட்டாஞ்சோறு, சரியா? நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே வீடு கிடையாது, வேறு வேறு வீடு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரு உணவை செய்து சாப்பிட்றீங்க, சமைச்சு சாப்பிட்றீங்க பற்றியா? அதுக்கு பேர் தான் வந்து கூட்டாஞ்சோறு. இது எல்லாமே நாங்கள் இவன் வயசில் இருக்கும்போது, உங்கள் வயசில் இருக்கும்போது எல்லாமே செம்ம ஜாலியாக இதே மாதிரி தான் பண்ணுவோம். சனி ஞாயிறு லீவ் விட்டாலே ஃபஸ்ட்டு நாங்கள் விளையாடுறது வந்து காலையிலே கிளம்பி குளிச்சுட்டு வந்துடுவோம். கிணத்துல போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து கூட்டாஞ்சோறு செய்வோம். அது செம்ம ஜாலியாக இருக்கும். அது இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்கலாமா? ஓகேவா? சரி, யார் யார் என்னென்ன பொருள் கொண்டு வர போறீங்க அப்படின்ட்டு இப்போவே சொல்லிடுங்க. பரணி, நீ என்ன கொண்டு வர போகிற உங்கள் வீட்டிலேருந்து? அரிசி எடுத்துட்டு வரியா? பரணி அரிசி, ஓகேவா? மோனிஷ், நீ என்ன கொண்டு வர? வெங்காயம் எடுத்துட்டு வரியா? ஓகே. பிரித்தி, நீ என்ன கொண்டு வர? தக்காளி எடுத்துட்டு வரியா? ஓகே. டோவி, நீ? பூண்டு கருவேப்பிலையா? சரி, ஓகே. நர்மதா, நீ என்ன கொண்டு வர? என்ன எடுத்துட்டு வர போற? யானை எடுத்துட்டு வர. சரி, சுபி, நீ என்ன எடுத்துட்டு வர?
பாத்திரம் வேணாம்ல, பாத்திரம். நீ என்ன கொண்டு வர? பாத்திரம்ன்றமா, நீ என்ன கொண்டு வர போற? பாத்திரம் நிறைய கொண்டு வர. நீ என்ன கொண்டு வர? எண்ணெயா? சரி, ஓகேங்க. இப்போ எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே கொண்டு வரட்டும். அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் 2 வேணும். என்னென்ன சொல்லுங்க? சரி, அப்போ 3 வேணும். என்னென்ன? வெரி குட், விறகு, அப்புறம் தண்ணி. இது 3மே கொண்டு வரணும். சரியா? நீங்கள் எடுத்துட்டு வாங்க, மீதி இருக்கிற பொருட்களை நான் கொண்டு வரேன். ஓகே சரியா? சரி, ஓகே. எல்லாரும் எழுந்து போயிட்டு கடற்கரை கொண்டு வாங்க. ஓடு ஃபாஸ்ட்டாக வரணும். வத்தி சேர்த்து. ஸோ நம்ம பசங்க எல்லாம் ஒரு ஒரு பொருளாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க. நான் எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகே, எடுத்துன்னு வந்துட்டேன். இதெல்லாம் கீழே வைங்கண்ணா. நான் தண்ணி கொண்டு வந்துட்டேன். நீ என்ன கொண்டு வந்தீங்க? எல்லாம் இருந்துச்சா? ஓகேவா? அரிசி, பாத்திரம், எண்ணெய். ஓகே, ரைட்டு. மோனிஷ், பரணி 2 பேரும் போயிட்டு விறகு எடுத்துட்டு வாங்க, அடுப்பு எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் ஓடியாங்க. செங்கல். ஓகே ஓகே ஓகே. கிருத்தி, நீயும் போ, விறகு எடுத்துட்டு வாங்க. ஓகேம்மா. விறகு வந்தாச்சு. ஸோ அடுப்பு, கல் வந்தாச்சு. இன்னும் 2 கல். மிளகாத்தூள் எடுத்துட்டு வரலையாம்மா? சரிம்மா, எடுத்துட்டு வர. கீழே போட்டு போற. எல்லாத்தையும் போடுங்கம்மா. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வந்து போடுங்க. உப்பு போடுமுன்னா. மிளகாத்தூள் போடுங்க. நிறைய கொட்டக்கூடாது, லிமிட்டா கொட்டணும். ஓகே, பார்த்து. ஓகே, அரிசி போடலாமா? அரிசி போடுங்க. தட்டு போட்டு இப்ப இல்ல, கொஞ்சம் ஒரு இது வந்து நல்லா அதே அப்படி பண்ணி ஊற்றுது. அந்த மாதிரி ஜாலியா இதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். திரும்ப தண்ணி பத்தல பாருங்க. அங்கேயே ஒரு இலை இருக்குல்ல, இலையா இருக்கலாமா? இப்ப தண்ணி ஊத்தணுமே, அதுதான் நான் அப்போ சொன்னேன். ஓகே, இலை ரெடி. ஃபைனலா நம்ம கூட்டாஞ்சோறு ரெடி. எல்லாருக்கும் போய் சர்வீஸ் பண்ணு. அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, பாருங்க. இப்ப எல்லாம் கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே, ரைட். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. கூட்டாஞ்சோறு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
ஓகே. இப்போ இங்க இருக்கிறவங்கள யாருக்கு யாரை பிடிக்காது, யாரை பிடிக்கும்? யாருன்னா பிடிக்காத இருக்கீங்களா? ஒருத்தர் எப்பயுமே ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் இதே மாதிரியே, சரியா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? அப்போனா என்ன சொல்லணும்? அப்புறம் என்ன சொல்லணும்? ஓகே, பாய்.